மகன் அன்புமணியுடன் மோதல் முற்றியிருக்கும் நிலையில் தன் மூச்சு இருக்கும் வரை தாமே தலைவர் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக இருக்கும் பாமகவில் கடந்த சில மாதங்களாக கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே அதிகார மோதல் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக இந்த மோதல் அதிகரித்துள்ள நிலையில் இருவரும் தனித்தனியாக மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மேலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் ராமதாஸ் அன்புமணி இருவரையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். இதனால் அடுத்து என்ன நடக்கும் என்ற பரபரப்பு பாமகவினர் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலுக்கு பிறகு அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுப்பதாக சொன்னதாகவும், ஆனால் அவரது செயல்பாட்டை பார்க்கும்போது தமது மூச்சுக்காற்று இருக்கும் வரை அவருக்கு தலைவர் பதவியை கொடுக்க முடியாது என்று கூறினார். இது சொத்து தகராறு இல்லை, சொத்து தகராறு இல்லை. இப்போ நான் ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த நிலத்தை அப்படியே கொடுக்கணும், அதில் ஒரு 10 ஏக்கர் அப்பா எடுத்துனாரு அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. சொத்து தகராறு இல்லை. இது நான் இத்தனை வருஷமாக 46 வருஷமாக உழைச்சதனுடைய அந்த உழைப்பில் பங்கு கேட்குறாரு. அதையும் கொடுத்துட்டோம், செயல் தலைவர்னு கொடுக்குறேன்னு சொன்னோம். ஆனால் அது இல்லை, முழுச கொடு, தலைவரும் கொடு, எனக்கு என்ன வேலைன்னா கேட்ட சாதிட்டு உள்ள உட்காந்து உண்மை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுவரை ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்து இருப்பதாகவும், ஆனால் மாநாட்டிற்கு பிறகு நடக்கும் செயல்களை பார்க்கும்போது தமக்கு மிகவும் வருத்தமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சியினர் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் தமக்கு ஆதரவளிப்பதாகவும், தேர்தலுக்கு பிறகு அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுக்கப் போவதாக கூறியதற்கு 199% பேர் அப்படி சொல்லக்கூடாது, கடைசி வரை ஐயாதான் தலைவர் பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்வதாக டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டார். தன்னுடைய மூச்சுக்காற்று நிற்கும் வரை தாம் தலைவர் பதவியில் தொடருவேன் என்றும், கட்சி ஆரம்பிக்கும் போது தமது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்பிற்கும் அரசியலுக்கும் வரமாட்டார்கள் என்று தாம் சொன்னதாகவும், ஆனால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் பேசினார். அன்புமணியை பார்த்தால் தமக்கு இரத்த அழுத்தம் அதிகரிப்பதாகவும், கட்சி நிர்வாகிகள் கூறியதால் 35 வயதில் அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததாகவும், தந்தை தாயை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு கோபம் வருவதாகவும், மைக்கை தூக்கி அடிப்பதும் பாட்டிலை தூக்கி தாயை அடிப்பதும் தான் பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதா என்றும் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். இவன் தான் அந்த பொறுப்பில் இருந்தான், யாரு? அன்புமணி. அந்த பொறுப்பு வேலையாகவே இருக்குது. இன்னும் பையன், அந்த பையன் ஓட்டம். அப்போ அவன் மேடையில் கூட என்ன சொன்னேன், உனக்கு உதவியாக இவரை நியமிக்கிறது. அப்போ தான் மைக்கை தூக்கி போட்டான். அடிக்கலை, அடித்த மாதிரி நினச்ச வேண்டியது. அது உலகம் பூரா வைரலாக போச்சு. அப்புறம் பொங்கலுக்கு எல்லோரும் கூடுனாங்க. கூடும்போது இது ஒரே ஒரு போர்க்களமாக இருந்தது. அப்போ தான் ஒரு பாட்டில் எடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா இது நடுப்பொண்ணுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியா? அதான் சொன்னேன். உடனே ஒரு பக்கத்தில் இந்த மினரல் வாட்டர் பாட்டில் எடுத்து அடித்து அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க மேலே நிறைய வேலை படலை, இப்படிலாம் செய்யலாம். அது நான் முத்துக்குமார் தான் நினைக்கிறேன். அந்த பாட்டை எழுதுறது, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னாலே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னாலே. அப்படிதான் இருந்தது. தனி ஒரு மனிதனாக இரவு பகலாக 96,000 கிராமங்களுக்கு சென்று கட்சியை வளர்த்திருப்பதாகவும், 100 ஆண்டுகள் இருப்பீங்க என்று சொல்லிவிட்டு அன்புமணி மார்பில் ஈட்டியால் குத்திக் கொண்டு இருப்பதாக டாக்டர் ராமதாஸ் வேதனை தெரிவித்தார். டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடுகள் மோதலாக முற்றி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து வேலூரில் பாமக விவசாயிகள் அணி தலைவர் வீராசாமி தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் பாமகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முன்னிலையில் அவர்கள் அதிமுகவில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை CV சண்முகம் சால்வை அணிவித்து வரவேற்றார்.